ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் எப்பயுமே சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுருவேன். பொட்டும் பார்த்திங்கன்னா அன்றைக்கே வச்சுருவேன். மார்னிங் நமக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. எப்பயும் போல் மார்னிங் எந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணும் ஸ்கூல் கிளம்பிட்டா. என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய பூஜைலாம் முடிச்சிட்டேன். எப்பயும் போல் துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு உள்ளேயும் பார்த்திங்கன்னா பூஜையும் முடிச்சாச்சு. நானும் என் பையனும் ரெடியாகி இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. யாருக்குன்னா என்னோடய பையனுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், வெளியில் காமிச்சிருப்பேன். செம்ம வெயில் இங்கேயும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் என் ஹஸ்பண்டு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வந்தோம். செம்ம வெயில், என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்தால் போதும்னு வந்தாச்சு. வந்துட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் நீர் மோர் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு. அடுத்து நான் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு குழம்பு, அதுக்கு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுட்டு எப்பயும் போல் பூண்டு, வெங்காயம், அப்புறம் நம்ம செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கணும். அது வதங்கிட்ட பின்னாடி தக்காளி, நமக்கு தேவையான அளவு தக்காளி போட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் எப்பவுமே மஞ்சாத்தூள் ஆட் பண்ணுவேன். ஸோ மஞ்சாத்தூள் நம்ம தக்காளியை வதக்கும்போது சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய். பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை நல்லா வேக வைக்கணும். நான் எப்படி வேக வைக்கிறேன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த ஆவிலேயே நல்லா வேகணும். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸ்லோவாக அடுப்பை வச்சு நம்ம வேக வச்சா தான் இது பார்த்திங்கன்னா நல்லா வேகும், அடியும் பிடிக்காது. ஸோ பார்க்கலாம் எப்படி வெந்துடுச்சுன்னு. ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இது பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நான் மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறேன். என் பசங்க காரம் கம்மியாக நாங்கள் சாப்பிடுவோம், பசங்களும் நானும். ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் லைட்டாக சாம்பார் பொடி நான் போடுவேன். பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கணும். இந்த மசாலாலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா வேகணும். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழித்து, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், கருப்பு எள்ளு, வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு இடித்த தூள். இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் இது போடுறேன். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், நமக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு என் பசங்களுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலான்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் என்னோடய பழைய சேனலில். ஸோ பசங்களும் இன்றைக்கி கேட்டாங்க செஞ்சு கொடுங்கன்னு, அதுக்கு தான் நான் இன்றைக்கி செஞ்சேன். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சிடலாம். என் பையனும் நானும் போடுறேன்னு சொல்லிவிட்டு அவனும் போட்டுட்ருக்கான் பாருங்கள்.
அவன் பார்த்திங்கன்னா என்னை எடுக்கவே விடலை. நானே எல்லாத்தையும் போடுவேன்னு சொல்லிட்டு அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா காய வச்சுருக்கேன் தண்ணி. அந்த சுடு தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கு எடுத்து நான் போட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். ஏன்னா அந்த சூடாக இருக்கிற தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது நல்லா கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து சுடு தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போடும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும். இதில் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது செய்யறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். எடுக்கும்போதே வந்து லைட்டாக வெந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா வந்து தொடச்சி எடுக்கணும். அதுக்கு நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் நான் நல்லா தொடச்சி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் காயணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெயில் நான் பொரிக்க போகிறேன். பாருங்கள் நான் எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லிட்டு. எண்ணெயில் போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பொரிக்கும்போது ஸ்லோவில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். இது பார்த்திங்கன்னா 2 வாட்டி நம்ம பொரித்து எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பொரிக்கும்போது வெள்ளையாக தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இதை பொரிக்கணும். மறுபடியும் பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது ஃபஸ்ட் டைம் பொரிக்கிறது பாருங்கள். நான் எடுத்து வச்சிடுறேன் செப்ரேட்டாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பொரிக்க போகிறோம். இது எல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பொரித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சாச்சு. நம்ம பொரிக்கும்போது இது ஸ்லோவில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். 2 நிமிஷம் பொரித்தா போதும். இது பாருங்கள் இது நல்லா ஆறட்டும். ஏன்னா மறுபடியும் நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா சூடாக இருந்தால் எடுத்து நம்மளால் போட முடியாது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நான் எண்ணெயில் போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா பொரித்து எடுக்கணும். ஸோ பாருங்கள் நான் எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க. ஸோ பாருங்கள் இது நல்லா நம்ம பொரிக்கும் போதே எடுக்கும் போதே தெரியும். நல்லா மொறு மொறுன்னு வரும். பாருங்கள் கலரும் மாறிடுச்சு. அவ்வளோதாங்க. என்னென்னா நான் வந்து கொஞ்சமாக தான் இது செய்கிறேன். ஏன்னா என் பையனுக்கு மட்டும்தான் இப்போ செஞ்சு தரேன். என் பொண்ணு ஸ்கூல் போயிருக்கா. ஸோ அவள் வந்துட்ட பின்னாடி அவளுக்கும் சூடாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவா. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு இருக்கும்னு. சவுண்டுவே உங்களுக்கு கேட்டிருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. லைட்டாக அதில் உப்பு போடுறேன். உப்பு மிளகாத்தூள் 2மே போட்டுக்கலாம். என் பையன் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டான். ஸோ நான் வந்து வெறும் உப்பு மட்டும் அவனுக்கு போட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் உடைக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சேன்ல அதை பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதை பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நமக்கு எப்போ தேவையோ எடுத்து கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ என் பொண்ணுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். அவள் வந்துட்ட பின்னாடி நான் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். இது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூளும் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.